ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்இ மேக்ஸ் கிரேட் 4 NCERT சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். மேத்ஸ் மேலா. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேப்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். நவ் ட்ரை டு மேக் த அபவ் ஷேப்ஸ் யூஸிங் straws and plasticine thread and fill in the table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணி, இல்லைன்னா பிளாஸ்டிசின்னா இதுவும் நமக்கு ப்ளேடோ மாதிரி தான், க்ளேலாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த க்ளே வந்து இது ட்ரையே ஆகாது, அந்த மாதிரி க்ளேயை தான் நம்ம பிளாஸ்டிசின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் வந்து கார்னர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி க்யூப் செய்கிறீங்க அப்படின்னா க்யூபுக்கு வந்து கார்னர்ஸ் நீங்கள் வைப்பீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிசின் க்ளே யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராஸ் மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வீட்டிலே வந்து இது வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, ஸ்க்யூவர்ஸ்லாம் வச்சுருப்பீங்களா, உடன் ஸ்க்யூவர்ஸ், அதை கூட நீங்கள் ஸ்டிக் மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். த்ரெட்ஸ் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல்லே உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து க்யூப் வந்து பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிசின் க்ளேலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஆனால் ஸ்க்யூவர்ஸ், உடன் ஸ்க்யூவர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எட்ஜஸ்க்கெலாம் உடன் ஸ்க்யூவர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவோட லிங்க் வேணால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அந்த லிங்க்கை கண்டிப்பாக போயிட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ணலாம். ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க, கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க, எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், நம்பர் ஆஃப் கார்னர்ஸ், நம்பர் ஆஃப் எட்ஜஸ், இது எல்லாத்தையும் நம்ம தான் ஃபில் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்யூப் எடுத்துக்கோங்க. க்யூபை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஸ்கொயர் ப்ரிசம்னு சொல்லலாமா? ஓகே, ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்கொயரு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நம்ம இதை வந்து ஸ்கொயர் ப்ரிசம் அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம். கரெக்டாக? இப்போது க்யூபுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், 6 ஃபேஸஸ் இருக்கும். கரெக்டாக? உங்களுக்கு கிரேட் 2 கிரேட் 3லே உங்களுக்கு நான் வந்து அந்த மாடலே வச்சு உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோஸ் எல்லாம் கிரேட் 2 கிரேட் 3 பிளேலிஸ்ட்லாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸஸ் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க, டாப் அண்ட் பாட்டம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் சைடு, 2 சைடு, ரைட் அண்ட் லெஃப்ட். கரெக்டாக? டாப் அண்ட் பாட்டம், ரைட் அண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ டோட்டலாக 6 ஃபேஸஸ் இருக்கும். கார்னர்ஸ் எத்தனை இருக்கும், 1 2 3 4 5 6 7 8 கார்னர்ஸ் இருக்கும். எட்ஜஸ் எத்தனை இருக்கும், 1 2 3 4. அதே மாதிரி கீழே இருக்குமா, 1 2 3 4 8 இருக்குது. அதோட சைடில் 1 2 3 4, அப்போ எவ்வளோ வரும், 12. ஸோ நமக்கு க்யூபுக்கு என்ன இருக்கோ அதே தான் க்யூபாக இருக்குன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரெக்டாங்குலர் ப்ரிசம்னு சொல்லுவோம். கரெக்டாக? ரெக்டாங்குலர் ப்ரிசம். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபேஸஸ் அதே மாதிரி தான், டாப் பாட்டம் ஃப்ரண்ட் பேக்கு, அதே மாதிரி ரைட் லெஃப்ட். ஸோ 6 ஃபேஸஸ் இருக்கும். கார்னர்ஸு 1 2 3 4 5 6 7 8. ஸோ கார்னர்ஸ் வந்து 8, எட்ஜஸ் வந்து 12 தான் இருக்கும். மேலே 4 எட்ஜஸ், அதே மாதிரி கீழே 4 எட்ஜஸ், அப்புறம் சைடில் வந்து ஸ்டாண்டிங் எட்ஜஸ் 4 இருக்கும். ஸோ டோட்டலாக 12 எட்ஜஸ் வரும். ஸோ இது வந்து என்னது, ட்ரையாங்குலர் பிரமிட். ஸோ ப்ரிசம் கிடையாது, பிரமிட்னா மேலே வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்கும்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ ட்ரையாங்குலர் பிரமிட்னா பேஸ் வந்து எப்படி இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ மேலே நமக்கு வர்ற ட்ரையாங்கிள் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும், 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போ நம்ம அப்போ எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், 4 ஃபேஸஸ் இருக்கும். ஏன்னா கீழே அடியில் ஒரு ட்ரையாங்குலர் பேஸ் இருக்கும், அது ஒரு ஃபேஸ், அப்புறம் சைடில் 1 2 3. ஸோ டோட்டலாக 4 ஃபேஸஸ் இருக்கும். கார்னர்ஸ் எத்தனை இருக்கும், 1 2 3 4 கார்னர்ஸ் இருக்கும். எத்தனை எட்ஜஸ் இருக்கும், 1 2 3. கீழே பேஸ் வந்து 3, அப்புறம் மேலே 3 ட்ரையாங்கிள் வருதுலேயே, அப்போ 3 எட்ஜஸ் இருக்கும். ஸோ கீழே வந்து 3 எட்ஜஸ் இருக்கும். பேஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கனால 3 எட்ஜஸ் இருக்கும். மேலே வர்றதும் 3 ட்ரையாங்கிள்ஸ் இப்படி மேலே வர்றப்ப 3 எட்ஜஸ் வரும். அப்போ 3 + 3 என்ன வரும், 6 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பிரமிட். ஸ்கொயர் பிரமிடில் வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், கீழே வந்து ஒரு ஃபேஸ் இருக்கும், மேலே வந்து 4 ட்ரையாங்கிள்ஸ் வரும். அப்போ எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், 5. ஸோ இந்த ஸ்கொயர் பிரமிடுக்கு வந்து பாருங்கள், கீழே வந்து நமக்கு ஸ்கொயர் பேஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு கார்னரில் இருந்தும் நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும்.
நான் உங்களுக்கு அதையே உடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரிசமே உடஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5. உங்களுக்கு தெரியலன்னு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணுங்கள், அப்போனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ அதேமாதிரி கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. கரெக்டாக இல்லைங்க? இங்கே கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாயிண்டில் மேலே மீட் ஆகும். ஸோ அது ஒரு கார்னர். அதுக்கப்புறம் 2 3 4 5. ஓகேவா? நீங்கள் பாட்டுக்கு இதெல்லாம் ஒரு கார்னர்னு கவுண்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து மேலே வந்து அக்குமுலேட் ஆகி ஒரு பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகும். அதுதான் ஒரு கார்னர். ஏன்னா இது வந்து பிரமிட். ஸோ அப்போ இந்த இடத்துல 5 வரும். எத்தனை எட்ஜஸ் வரும்? எட்ஜஸ் கூட நீங்கள் இதிலே கவுண்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 4 எட்ஜஸ் இருக்கும், பேஸ் வந்து ஸ்கொயர்ன்றனால. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரையாங்கிள்ஸ் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ 4 + 4 என்ன வரும்? 8 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் ப்ரிசம். ட்ரையாங்குலர் ப்ரிசமில் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? ப்ரிசம் இது பிரமிட் கிடையாது, ப்ரிசம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்லைன்னா டாப் பாட்டம் எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 2 ஐடென்டிக்கல் ஃபேஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே நமக்கு ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு 2 ட்ரையாங்குலர் ப்ரிசமுக்கு. ரிமைனிங்லாம் எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கும்? 3. ஏன்னா இது வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம் தானே. ஸோ அப்போ 3 கார்னர்ஸ் தானே இருக்கும். அப்போ 3 ரெக்டாங்கிள்ஸ் வரும். அப்போ 3. அப்போ 2 + 3 5. நெக்ஸ்ட்டு வந்து கார்னர்ஸ் வந்து நம்ம இப்போ கவுண்ட் பண்ணலாம். கார்னர்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் வந்து எட்ஜஸ் கவுண்ட் பண்ணுங்கள். எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரையாங்குலர் ப்ரிசம் தானே. ஸோ நமக்கு வந்து 1 2 3, அதே மாதிரி 1 2 3. அப்புறம் இங்கே மேலே 3 + 3 6, 6 + 1 7 8 9. கரெக்டாக? இங்கே ஒரு எட்ஜ் இருக்கும், இங்கே ஒரு எட்ஜ் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ 9 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஐடென்டிஃபை எனி ரிலேஷன்ஷிப் தட் யூ மே ஃபைண்ட் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ். கார்னர்ஸை வந்து நம்ம வீன்னு தான் சொல்லுவோம், சின்னு சொல்ல மாட்டோம். எட்ஜஸ் சி சொல்லுவோம், ஃபேஸஸ் எஃப் சொல்லுவோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்குலேட் எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ இன் ஈச் கேஸ், வாட் டு யூ நோட்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபேஸஸையும் கார்னர்ஸையும் ஆட் பண்ணுங்கள். ஃபேஸஸையும் கார்னர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு எட்ஜஸை வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். 8 + 6 என்ன வரும்? 14 வரும். 14 - 12 2. 6 + 8 என்ன வரும்? 14 வரும். 14 - 12 2. 4 + 4 என்ன வரும்? 8. 8 - 6 2. 5 + 5 என்ன வரும்? 10. 10 - 8 2. 5 + 6 என்ன வரும்? 11. 11 - 9 2. ஸோ எல்லா ஆன்சர்ஸும் நம்ம என்ன தான் வந்திருக்கு? 2 தான் வந்திருக்கு. 2 2 2 2 2 தான் வந்திருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இதுதான் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ரிலேஷன்ஷிப். ஓகேவா? எல்லாமே நமக்கு என்ன தான் வந்திருக்கு? 2 தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா யூலர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. யூலர்ஸ் ஃபார்முலா மேத்தமெட்டிக்ஸில் வந்து யூலர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. யூலர்ஸ் ஃபார்முலான்றது ஃபேஸஸையும் கார்னர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு எட்ஜஸால் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். திஸ் இஸ் கால் யூலர்ஸ் ஃபார்முலா. இதுதான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். சார்ட் 3D ஷேப்ஸ். சார்ட்னா என்னது? பிரிக்கிறது. ஓகேவா? சார்ட் 3D ஷேப்ஸ் பை த நம்பர் ஆஃப் ஃப்ளாட் ஃபேஸஸ், ரைட் தேர் நேம்ஸ் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளாட் ஃபேஸஸ் வச்சு நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், நேம் ஆஃப் த ஷேப். இப்போ ஒரே ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் எதுக்கு இருக்கும்? இப்போ கோன் எடுத்து பாருங்கள். கோன் எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளாட் ஷேப் தான் இருக்கும். இந்த மேலே இருக்கிறது நமக்கு வந்து கேர்வ்டு பார்ட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம கோன் எழுதலாமா? இப்போ 2 ஃப்ளாட் ஃபேஸஸ் எதுக்கு இருக்கும்? சிலிண்டர் எடுத்துக்கோங்க. சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மேலே ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கும், கீழே ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கும். இது வந்து நமக்கு கேர்வ்டு பார்ட்டாக இருக்கும். அப்போ 2 ஃப்ளாட் ஃபேஸஸ்ன்றதுக்கு நம்ம என்ன எழுதலாம்? சிலிண்டர் எழுதலாம். 4 ஃப்ளாட் ஃபேஸஸ் எதுக்கு இருக்கும்? ட்ரையாங்குலர் பிரமிட். வெரி குட். இந்த ட்ரையாங்குலர் பிரமிட் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரையாங்குலர் பிரமிட் அப்சர்வ் பண்ணி பாருங்கள்.
அடியில் பேஸில் ஒரு ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கும், மேலே இது 1, இது 2, இது 3. ஸோ அப்போ 4 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கா? அப்போ இதுதான் ட்ரையாங்குலர் பிரமிட். ட்ரையாங்குலர் பிரமிட். 5 ஃப்ளாட் ஃபேஸஸ் எதுக்கு இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 ஃப்ளாட் ஃபேஸஸ் நீங்கள் இங்கே வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த டேப்லெட் காலம் பார்த்து கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நான் 5 ஃப்ளாட் ஃபேஸஸ் கேட்குறேன்ல, 5 ஃபேஸஸ் எதுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸ்கொயர் பிரமிட் இல்லை ட்ரையாங்குலர் பிரமிட். இது ரெண்டுக்குமே அப்போ வந்து 5 ஃப்ளாட்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் இருக்குமா? நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், ஓகேவா? ஸோ நான் வந்து ஸ்கொயர் பிரமிட் எழுதிக்கிறேன். ஸ்கொயர் பிரமிட். 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் எதுக்கு இருக்கும்? க்யூபுக்கு இருக்கும், க்யூபாய்டுக்கு இருக்கும். கரெக்டாக? அப்போ நீங்கள் இந்த இடத்துல எதுனாலும் எழுதிக்கலாம். 8 ஃப்ளாட் ஃபேஸஸ் எதுக்கு இருக்கும்? ஸோ இதில் எதுக்குமே வந்து 8 ஃபேஸஸ் கிடையாது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? ஹெக்ஸகனல் ப்ரிசம் ஒன்று படித்தோம்ல. ஹெக்ஸகனல் ப்ரிசம் நம்ம நேமை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஹெக்ஸகனல் ப்ரிசமில் எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க? ஹெக்ஸகன்னா எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 6 சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 6 சைட்ஸில் ஒவ்வொரு சைடு இருந்து ஒரு ரெக்டாங்கிள் வரும். கரெக்டாக? ப்ரிசமில் ஒரு ரெக்டாங்கிள் வரும். அப்போ ஸோ ஹெக்ஸகனல் ப்ரிசமில் 6 ரெக்டாங்கிள்ஸ் வரும். கரெக்டாக? அது போக நமக்கு 2 பேஸஸ் இருக்கும். டாப் அண்ட் பாட்டமில் 2 பேஸஸ் இருக்கும். அப்போ மொத்தம் 8 ஃப்ளாட் ஃபேஸஸ் வருமா? அப்போ 8 ஃப்ளாட் ஃபேஸஸ் வந்துச்சுன்னா அது எதுக்கு வரும்? ஹெக்ஸகனல் ப்ரிசமுக்கு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஹெக்ஸகனல் ப்ரிசமுக்கு டாப் அண்ட் பாட்டமில் ஹெக்ஸகன் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து 6 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். ஏன்னா ஹெக்ஸகனுக்கு 6 சைட்ஸ் இருக்கிறனால ஒவ்வொரு சைட்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் வரப்போ 6 ரெக்டாங்கிள்ஸ் வரும். ஸோ அது ஒரு 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் வரும். அது போக இந்த மேலே கீழே நம்ம வந்து பேஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு 2. 6 + 2 8 வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கேன் யூ கன்ஸ்ட்ரக்ட் அ 3D ஷேப் வித் 3 ஃப்ளாட் ஃபேஸஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 3 ஃப்ளாட் ஃபேஸஸை வச்சு 3D ஷேப் உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3 ஃப்ளாட் ஃபேஸஸ், இப்போ நீங்கள் இந்த 3D ஷேப்ஸே அப்சர்வ் பண்ணி பாருங்கள். மினிமம் 4 இருக்கணும். கரெக்டாக? 4 இருந்தால் தான் நம்மளால் ஒரு 3D ஷேப் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? மேக்ஸிமம் 5 6 அப்புறம் இங்கேனா நம்ம பார்த்தோம் இல்லையா 8லாம் போயிருக்கு. ஆனால் நமக்கு மினிமம் 4 இருந்தால் தான், 4 ஃபேஸஸாச்சு இருந்தால் தான், ஃப்ளாட் ஃபேஸஸாச்சு இருந்தால் தான் நம்மளால் 3D ஷேப் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நோ அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நவ் சார்ட் 3D ஷேப்ஸ் பை த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ், ரைட் தேர் நேம்ஸ் ஹியர். ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் வச்சு ஷார்ட் பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் 6 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருந்தால் அதுக்கு என்ன ஷேப் சொல்லலாம்? இதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். எட்ஜஸ் நீங்கள் பாருங்கள். 6 இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவோம்? ட்ரையாங்குலர் பிரமிட் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ ட்ரையாங்குலர் பிரமிட். ட்ரையாங்குலர் பிரமிட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 8 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 8 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருந்ததுன்னா ஸ்கொயர் பிரமிட். கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல ஸ்கொயர் பிரமிட். 9 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். 9 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லலாம் நம்ம? 9 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருந்ததுன்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம் சொல்லலாமா? ஸோ ட்ரையாங்குலர் ப்ரிசம். ட்ரையாங்குலர் ப்ரிசம். 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருந்தால் நீங்கள் க்யூபும் சொல்லலாம், க்யூபாய்டும் சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். நான் அந்த இடத்துல க்யூபாய்டு எழுதுகிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டேப்லர் காலம் கொடுக்கலைனாலும் உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகேவா? எக்ஸாமில் நீங்கள் டேப்லர் காலம் போயிட்டு பார்த்துட்டு எழுத முடியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியணும். 6 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருந்துச்சுன்னா ட்ரையாங்குலர் பிரமிட் அப்படின்னு தெரியணும். எப்படி தெரியணும்? இப்போ வந்து பிரமிட் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்குலர் பிரமிட் எடுத்துக்கோங்க. பேஸில் வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். மேலே வந்து என்ன வரும்? பிரமிட்டில் ட்ரையாங்கிள் தான் வரும். ஸோ 3 ட்ரையாங்கிள்ஸ் வரும். கரெக்டாக? அப்போ 3 ட்ரையாங்கிள்ஸ் வரப்போ நமக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாயிண்டில் மேலே மீட் ஆகும். பிரமிட்ன்றனால மேலே ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். ஸோ இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். கரெக்டாக? 6 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் சொல்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் அப்படியே மேலே இதாகிறப்ப 3 எட்ஜஸ் வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். எட்ஜுனா என்னது, 2 ஃபேஸும் மீட் ஆகிற இடம். கரெக்டாக? ஸோ ட்ரையாங்குலர் பிரமிடில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்ட்ரைட் எட்ஜஸ் இருக்கும். நீங்கள் இந்த பிக்சரில் கூட பாருங்கள். இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். அதே மாதிரி மேலே 3 எட்ஜ் வரும். கரெக்டாக? அப்போ டோட்டலாக 6 எட்ஜு வரும். ஸோ 6 ஸ்ட்ரைட் எட்ஜஸ் வந்துச்சுன்னா ட்ரையாங்குலர் பிரமிட் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ ஸ்கொயர் பிரமிட்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் எல்லாமே வந்து மெமரி பண்ணியும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 வேர்ட்ஸ்லாம் கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லணும் இல்லையா? 9 ஸ்ட்ரைட் எட்ஜஸ் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ட்ரையாங்குலர் ப்ரிசம்னு சொல்லணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் செம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.